தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் மாநாட்டினருக்கு இடம் கொடுத்தவங்களுடைய அந்த நிகழ்வில் பங்கேற்றவங்களை கௌரவிக்கும் விதமாக தற்போது விஜய் பங்கேற்று உணவுகள் அளித்திருக்கிறாரு. நேரடியாக பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கு? குறிப்பா வந்து இன்னைக்கு விஜய் பார்க்க போறோம்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்களா? முன்னாடி லேண்ட் எல்லாம் கொடுக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? லேண்டெல்லாம் கொடுக்கும் போது எனக்கு சத்தியமாக தெரியாது விஜய் பார்க்க வந்து சான்ஸ் இருக்கணும். பிகாஸ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் யாரையும் நேரில் பார்த்ததில்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் தலைவர் லைக் திஸ். ஸோ நாங்கள் கொடுத்தப்பவே வந்து எங்களுக்கு வந்து டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ யூ கேன் கம் அண்ட் மீட் விஜய்னு. அதுக்கப்புறமா இவ்வளோ அழகாக வந்து விவசாயிங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி காலைல கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மத்தியானம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இவ்வளோ பொறுமையா அவர் சர்வ் பண்ணல, பொது தலைவர் சர்வ் பண்ணாரு. எல்லாருக்குமே பண்ணாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சர்வ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசி தனித்தனியா போட்டோ எடுத்து குரூப்பா போட்டோ எடுத்து ஒருத்தவங்க கிட்டயும் தனியா விவரங்களை கேட்டு இவ்வளோ பொறுமையா இருந்து பண்ணதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் விவசாயிகளுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மணி அப்பார்ட் ஃப்ரம், அதாவது ஒரு நிகழ்வுகள்ல தேவைப்படும் போது எல்லாரும் விவசாய நிலம் வாங்கிப்பாங்க. இது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா பாக்குறீங்க? உங்களுக்கு வந்து இது எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு? விவசாய நிலம் வாங்கறதுன்றது பெரிய விஷயம் இல்லை, திருப்பி அதை மாதிரியே தரதுன்றது தான் பெரிய விஷயம். அதே மாதிரியே கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி வந்து பர்ஃபெக்டாக வாங்கிறதே எப்படி தரமோ தந்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு உங்களுடைய லேண்ட் எந்த இடத்துல இருந்துச்சு? இப்போ ஏன்னா அது பெரிய ஒரு ஏக்கர். அது உங்களுடைய இடம் எங்க இருக்கு? எங்களோட லேண்ட் வந்து கொடிக்கம்பம் வச்சிருக்காங்க. அதான் எங்களோட லேண்டு. பிளஸ் கொடிக்கம்பத்தில் லைட்னிங் அரஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ சுற்றி வந்து 500 மீட்டர்ஸ்க்கு எந்த விவசாயியோ இல்லை ஆடோ மாடோ எந்த ஜீவனமோ லைட்னிங்கால இனிமேட்டு உயிர் இழக்காம இருக்கணும்ன்றது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியோட கொடி அது எப்பவுமே உங்க லேண்ட்ல வந்து இருக்கிறது ஒரு பெரிய மெமரி இல்லையா? சோ அதை பத்தி பேசுனீங்களா? விஜய் சார் என்ன பேசினாரு? அதை பத்தி விஜய் சார் வந்து என்கிட்ட எதுவும் பேசல. மேபி மை டேட் கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியல. என்கிட்ட பர்சனலா நான் என்ன பண்ணணும்னு தான் பேசினாரு. யங்ஸ்டரா நீங்க நாட்டுக்கு நல்லா பண்ணணும், நல்லா பண்ணீங்க, நல்லா வாங்க, அது மாதிரி வந்து என்கிட்ட என்ன பேச முடியுமோ அது பேசினாரு கரெக்டா. என்ன இன்னைக்கு வந்து பொதுவா எல்லாமே நான்வெஜ் வெஜ்னு சொல்லி நிறைய இது எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன மீல்ஸ் வந்து என்ன இருந்துச்சு? என்ன வந்து கல்யாண சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. வெஜ் கல்யாண சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. வடை பாயசத்தோட சாப்பாடு. மார்னிங் பொங்கல், இட்லி, தோசை இருந்துச்சு. சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டே வந்தாங்க.